நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சில மீன் தொட்டிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி தொட்டியில் மீன்களை வச்சு அதுக்கு மேலே பைப்பில் ஒரு அக்வாபோனிக் சிஸ்டம் பண்ணியிருந்தேன். அதில் கீரைகள் வளர்த்துருந்தேன். அந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மீன் தொட்டி வீடியோ பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சகோதரி அடிக்கடி கேட்டே இருக்கீங்க. இந்த மீன் தொட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரையல் போயிட்டுருக்கு. இந்த எல்லா ட்ரையலும் முடிஞ்சதுக்கப்புறம் பக்காவாக வீடியோ பதிவு பண்ணலான்றக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பல விதமான பேக்கில் மீன்கள் வளர்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மீன்கள் அப்படின்னாலே தொட்டியில் வச்சு தான் வளர்த்து பார்த்துருப்பீங்க. நம்ம க்ரோ பேக்கை இந்த மீன் தொட்டி மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மீன் தொட்டியை டிசைன் பண்ணி அதில் மேலே பார்த்திங்கன்னா அக்வாபானிக் முறையில் கீரைகள்லாம் வளர்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த உடனே அப்படியே வீடியோ பதிவு பண்ண முடியாது. இதில் சில டிஃபிகல்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பதிவு பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சாதாரணமாக தோட்டத்தில் செடி வளர்க்குறோம். செடிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது உடனே எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. மெதுவாக தான் பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம மெதுவாக ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி மீன்கள் வளர்க்கும்போது ஒரு சின்ன பாதிப்புனா கூட நிறைய மீன்கள் இறந்து போயிடுது. எனக்கே பார்த்திங்கன்னா 1-2 தடவை அது மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் இதை பற்றி நம்ம இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாடி தோட்டத்தில் ஆரம்பத்துலேருந்து வருவோம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல கொய்க்கார்க்கு வளர்த்துட்டு இருந்தேன். அந்த கொய்க்கார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. போன வீடியோவிலே பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் கொய்க்கார்க்கு கொஞ்சம் இன்னும் பெரிய தொட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணேன், அதை எடுத்து வேறு தொட்டிக்கு மாற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொய்க்கார்க்கெலாம் வேறு லெவலில் வளர்ந்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு கொய்க்காருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ரேஞ்சுக்கு வளர்ந்துருச்சு. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 7 கொய்க்காருக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் அதுக்கு இடம் நல்லாவே தாராளமாக இருக்குது. நல்ல விளையாடிட்டுருக்கு. இந்த 7 மீன்களுடைய கழிவில் தான் இந்த தொட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை வளர்ந்துருக்கு. ஏற்கனவே இந்த பொன்னாங்கண்ணி கீரை அறுவடைலாம் நான் பதிவு பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு அறுவடை கிடைக்குது. இது மொத்தமே பார்த்திங்கன்னா 4 அடி நீளம் 2 அடி அகலம் இருக்கக்கூடிய தொட்டி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 4 பாகமாக பிரிச்சுருக்கோம். இப்போட பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கீரை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நேற்றுக்கு ஈவினிங் தான் இந்த இடத்துல கீரை கட் பண்ணோம். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான கீரைக்கு இந்த 2 ஸ்கொயர் ஃபீட் போதுமானதாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இதை கட் பண்ணோம்னா மொதல் வாரம் 2வது வாரம் இங்கே வரும், 3வது வாரம் இங்கே வரும், 4வது வாரம் இங்கே வரும். 5வது வாரத்துக்கு நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடலாம். அதுக்குள்ளார இந்த கீரை வளர்ந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள்லேயே பார்த்திங்கன்னா கீரை நல்ல அறுவடை தயாராகிடுது. இப்போது இந்த கொய்க்காருக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீன் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறு பெருசாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா இந்த மீன் வாங்குகிற இடத்துல போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு மீன் மட்டும் வயிறு பெருசாக இருக்குது, ஒருவேளை அது குஞ்சு பொரிக்குமா இல்லை முட்டையிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கொய்க்காருக்கு குஞ்சு பொரிக்கணும்னா அதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன் பண்ணதுனா பெரிய வேலை, உங்களால் முடியாது போங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே தொட்டியில் விட்டேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா தொட்டி நம்ம உள்ளார பார்க்கும்போது சின்ன சின்ன குஞ்சுகள் மிதந்துட்டு இருந்தது. இது முட்டையிட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பொரிக்குமா இல்லை டேரெக்டாகவே குஞ்சு பொரிக்குமா அப்படின்ற தகவல் கூட எனக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துருக்கூடிய நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த கொய்க்கார்க் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமா அல்லது டேரெக்டாகவே குஞ்சு பொரிக்குமா அப்படின்ற தகவல் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேடி பார்த்ததில் ஒரு 5-6 குஞ்சுகள் மட்டும் கிடச்சிது. ஒருவேளை இது நிறைய குஞ்சுகள் வச்சு அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள்லாம் நிறைய சாப்பிட்ருச்சான்னு தெரியல. ஏன்னா மீன் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளை மீனே சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த 6 குஞ்சுகள் மட்டும் எடுத்து இப்போ இந்த கண்ணாடி தொட்டியில் மாற்றி விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுக்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் சைஸுக்கு வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா 6 குஞ்சு இருக்குது. சரி, நம்ம இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த கொய்க்காருக்கு மட்டும் வச்சு அதில் காய்கறி வளர்த்துட்டு இருந்தேன். கொய்க்காருக்கே 1/2 கிலோ 3/4 கிலோ ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்கு. நம்ம இந்த கொய்க்காருக்கு பதிலாக நம்ம சாப்பிட்ற மீனே வளர்த்தா என்ன அப்படின்னு தான் முடிவு பண்ணி இப்போ சாப்பிட்ற மீனும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி வளர்க்குறதுக்கான ட்ரையல் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான தொட்டி பாருங்கள் எங்கே இருக்குது. இது கிரே கலரில் இருக்குது, ஃபுல்லாகவே நைலான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் க்ரோ பேக்கு அதையே வந்து மடித்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இந்த பாண்டுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய தார்பாலின் கூட ஒரு ஸ்டாண்டு செஞ்சுருந்தோம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே ட்ரையல் செய்யும்போது சரியாக நமக்கு விஷயம் தெரியாமல் ஒரு அடி உயரத்துக்கு பண்ணிட்டோம். அது ஒரு அடி உயரத்துக்கு பண்ணும்போது மீன் குஞ்சுகளை உள்ளே விடும்போது அந்த மீன் குஞ்சு என்ன பண்ணுதுன்னா தாவி வெளியே வந்தது. அதனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த வீடியோலாம் நான் ஏன் இன்னும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அக்வாபானிக் முறையில் மீன்களும் வளர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான காய்கறிகளும் வளர்க்கும்போது நிறைய டிஃபிகல்ட் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மோட்டார்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேங்க்லேயும் ஒவ்வொரு மோட்டார் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த மோட்டார் வந்து நல்ல லைஃப் வருது, எந்த மோட்டார் வந்து குறைஞ்ச கரண்ட் இழுக்குது, இதில் ஏசி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை டிசி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது, அதை எவ்வளோ நாள் ஆகுது, அதை எப்படி வளர்த்துட்ருக்கேன்னு காமிச்சிட்றேன். ஸோ இதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு எந்த பம்ப் நல்லாயிருக்கும், எவ்வளோ கரண்ட்டு செலவாகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தெளிவாக இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தொட்டியில் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து கொய்க்கா இருக்கிறது பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரே கலரு டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கட்லா, ரோகு, கெண்டை இது மூணுமே இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில மீன்கள் நல்லா வேகமாக வளர்ந்துருக்கு, ஒரு சில மீன்கள் கொஞ்சம் மெதுவாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த மீனோட சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டேங்கில் வந்து மேலே இருக்கக்கூடியதில் வந்து புல்லுக்கண்டை வளர்த்துட்ருக்கேன். இந்த புல்லுக்கண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வளரும். அதே மாதிரி கொஞ்சம் புல் கூட போட்டால் சாப்பிடும் அப்படின்னாங்க. நம்ம அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் கூடிய புல்லெலாம் பிடிங்க போட்டால் கூட நல்லா சாப்பிடுது. அந்த இலைகளை மட்டும் சாப்பிட்டு முடிச்சு அந்த புல் தண்டு மட்டும் அப்படியே விட்டுருது. சரி ஓகே, நம்ம இந்த மீனும் கொஞ்சம் வளர்க்கலாமேன்றதுக்காக தான் வாங்கினேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீன் குஞ்சுகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிசி இருக்குது. கீழே சிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ச்சிருக்கு. ஸோ வாங்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு மாதம் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்டார் லைஃபு, அதுக்கு தேவையான கரண்ட் செலவு இதெல்லாம் பார்க்குறதோட சேர்த்து எந்த மீன் வந்து பாதிப்பு இல்லாமல் நல்லா வளருதுன்றதையும் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி 3-4 விதமான மீன்களை வாங்கி விட்டுருக்கேன். கூடி சீக்கிரம் இதில் எந்த மீன் நல்லா வளருது, எது கொஞ்சம் பராமரிக்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு தகவல் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய மீன் தொட்டிகள் மட்டும் பார்த்திங்க. இந்த மீன் தொட்டிகள் எல்லாமே வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய க்ரோ பேக் ஸ்டாண்டு டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி மூவபிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு நிறைய ட்ரெயின் சிஸ்டம் இருக்குது, இதுக்கு நிறைய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இதுக்கு தனியாக ஃபில்டர் டேங்க் இருக்குது, அதே மாதிரி இதுக்கு தனியாக ஃபில்டர் டேங்க் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனித்தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபில்டர் டேங்க் இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா இணைச்சி மொத்த தொட்டிக்கும் ஒரே ஃபில்டர் டேங்க் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ பதிவு பண்ணுறேன். தேவைப்படுறவங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ணி மீன்கள் வளர்க்கலாம். மீன்கள் மட்டும் இல்லை, மீன்களோட சேர்த்து காய்கறி செடிகளும் வளர்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் கீரைகள், பிரண்டை, புதினா இது மட்டும் தான் வளர்த்துருக்கேன். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரி இந்த மாதிரி காய்கறிகள் கூட வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீன் தொட்டிகளை வச்சு அக்வாபானிக் முறையில் செடிகளும் மீன்களும் வளர்க்குறதுனால நமக்கு 2 பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு மீனும் கிடைக்கும், அதே மாதிரி நம்ம உணவுக்கு தேவையான காய்கறிகளும் கிடைக்கும். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல குறைஞ்ச இடத்துல நமக்கு ரெண்டுமே கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் இந்த கோழி, காடையெல்லாம் வளர்த்துட்ருக்கு. கோழி, காடையெல்லாம் வளர்க்குறதால நமக்கு வீட்டுக்கு தேவையான முட்டை, கறி எல்லாம் கிடைக்குது. ஸோ இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல எந்த அளவுக்கு நமக்கு தேவையான பொருட்களை விளைவிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதுக்கு கரண்ட் செலவு பண்ணோம்னா தேவையில்லாமல் கரண்ட் பில் அதிகமாக வரும்ன்றதால சோலார் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சோலார் பேட்டரிலாம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சோலார் பேனல் தேவைப்படுது, எவ்வளோ பேட்டரி பேக்கப் தேவைப்படுது பாருங்கள். இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, இங்கே ஒரு பேட்டரி இருக்குது. இது எல்லாமே ட்ரையல் தான். இந்த எல்லா ட்ரையலும் முடித்து ஒரு சரியான ரிசல்ட்டை கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.